அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையா, இது எப்படி நமக்கு சரியாகும், இதோட பெட்டராக உங்களுடைய பலன்கள் வேலை செய்யுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய தசாபுத்திகள் அந்தர சூக்ஷமும் டிகிரி சுத்தமாக பார்க்கணும். அது உங்களுடைய பிறந்த டைமிங்ஸில் சில வேறுபாடுகள் இருக்கும். அதாவது நான் 4:30க்கு நான் பிறந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. 4:30க்கு எக்ஸாக்டாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒன்று நீங்கள் 4:28 29 இல்லை 4:31 பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள், 4:30 கூட பிறந்திருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாக்டாக நம்ம டிகிரி சுத்தமாக பார்க்கும்பொழுது தான் உங்களுடைய எக்ஸாக்டான ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியும். உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக நீங்கள் என்ன அணுகலாம். நவம்பர் முதல் வாரம் அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி நவம்பர் வரை உள்ள வார ராசி பலன்களை இதோ பார்க்கலாம். 2ஆம் தேதி நவம்பர் தேய்பிறை பிரதோஷம், பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பை தரும். 3ஆம் தேதி நவம்பர் நரக சதுர்தசி, கேதார கௌரி விரதம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு பட்டாசு விடுறது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளுடைய பண்டிகைகளை நாம் கொண்டாடுறதில் மிகப்பெரிய அளவில் ப்ரெஸ்டீஜ் பாயிண்ட் மாதிரி எடுத்துக்கணும். ப்ரைடு, ரெஸ்பெக்ட் இதெல்லாம் நமக்கு தான் சந்தோஷமாக இருக்கணும். குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வருவது, தீபாவளி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். 4ஆம் தேதி நவம்பர் தீபாவளி. நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீர்காயுஷ்மான் பவா, தனம் தானியம் பகும் பசுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் கூடின ஒரு வாழ்க்கையாக நீங்கள் நினைத்தது எல்லாமே கிடைக்க, உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தியாக இந்த ஒரு தீபாவளி நன்னாளில் நான் பகவானை வேண்டிக் கொள்கிறேன். அருமையான நல்ல விஷயங்கள் நடக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த ஒரு தீபாவளி அன்றைக்கி காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் குளித்து புது துணியை போட்டுண்டு உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி முதல் பட்டாசு 6 மணிக்கு முன்னாடி வெடிக்கிறவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி காணுவாங்க. நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம தான் காப்பாற்றுறோம். அன்னைக்கு கேதார கௌரி விரதம் அனுஷ்டானம் பண்ணுறவா கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி குபேரலக்ஷ்மி பூஜை செய்வது தனதானியங்களையும் சம்பத்தையும் அருளக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சர்வபித்ரு தர்ப்பணம் பண்ணுறவா அந்த நாளைக்கு பண்ணலாம். நல்ல ஒரு தெய்வ காரியமாக எடுத்துக்கொண்டு கர்ம காரியத்தை பண்ணும் பொழுது வீட்டில் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் அக்டோபர் 31ஆம் தேதி முதல் நவம்பர் 6ஆம் தேதி வரை எடுத்துட்டோம் அப்படின்னா மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே பணம், வருவாய், காசு மேலே காசு வரும். காசு, பணம், மணின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு மாதிரி நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கண், மூக்கு, பல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். ஒரு சில பேருக்கு உஷ்ணம் அதிகரிக்கும், பி காம்ப்ளெக்ஸ் சம்மந்தப்பட்ட டெஃபிஷியன்சி நடக்கும், வாயில் புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவியுடைய பாதத்தில் வலி வேதனைகள் வரும். மனைவியாக இருந்தால் கணவனுடைய காலில் வலி வேதனைகள் காலில் வரவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகும். ரொம்ப காரசாரமாக சாப்பிடக்கூடிய உணவுகள் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படும், ஆனால் அதுதான் பிடிக்கும். அதனால் முக்கியமான முடிவுகள் அதெல்லாமே எடுக்கலாம். அதாவது பொருளாதாரத்தை சார்ந்த எந்த விதமான முடிவுகள் எடுத்தாலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பணம், காசு நன்னா கொழிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. முக்கியமான டெசிஷன் எல்லாமே திடத்தனமாக சொல்லலாம், ஆணித்தனமாக சொல்லலாம். உங்கள் வாய்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. மிரட்டக்கூடிய துவனியில் தான் இருக்கும் நீங்கள் பேசுகிறது. யாரையும் சார் வாங்க போங்கலாம் இல்லை வரையா போறியா அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சே இருக்கும். அதனால் தைரியமாக பல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அம்சம் இருக்குது. பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கணினி மூலியமாக செய்யக்கூடிய எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட், கமிஷன் புரோக்கரேஜ், ஏஜென்சி சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் இருக்குன்னு சொல்லலாம்.
கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் ஜாகிரதையாக இருக்கணும். தேன் தடவிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைனா நீயா நானாங்கிற போட்டி உருவாகும், ஈகோ கிளாஷ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாகிரதை இருக்கிறது நன்மை தரும். மிக முக்கியமான கிரகங்கள் சந்திரன் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்குது. ஒரு சில சுப விரயங்கள் ஏற்படும். பண்டிகை வருதே, எதாவது வாங்கணும், ஏதாவது ஸ்வீட் வாங்குவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உணவு பண்டங்களுக்கு வேலை செய்யக்கூடிய, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஒரு நல்ல விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அது சுப விரயம். சந்தோஷமாக விரயம் பண்ணலாம். நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது விரயம் பண்ணுறதுக்கு அஞ்சக்கூடாது. ரொம்ப யோகமான காலகட்டங்களில் கன்னிராசி நண்பர்கள் இருக்காங்க. கன்னிராசி நண்பர்களில் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது சங்கல்பம் நல்லாயிருக்கு. அப்பா மூலியமாக சில சலுகைகள் கிடைக்கும். ஆஃபீஸில் பாஸ் மூலியமாக சில சலுகைகள் கிடைக்கும். கேட்ட உதவிகள் கரெக்டாக கிடைக்கும். முக்கியமான ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள், அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கும். வயதில் மூத்த பெண்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை தரும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபகாரியங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். வீடு, நிலம், புலங்கள், வாகனங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள், கனரகம் சார்ந்த வியாபாரங்கள் மூலிமா பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், அபாரமான பேச்சு திறமை இருக்கும். நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த வாரம் முழுக்க இருக்கீங்க. அதே மாதிரி வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கான். ராசியான நிறம் சிகப்பு, ராசியான எண் நம்பர் 9. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவன் துரோணகுண்பந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.